பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இதே மாதிரி ஒரு ட்ராயிங்கு ட்ரை பண்ணியிருந்தோம். நம்ம போன வாட்டி வரைஞ்ச மாதிரியே மார்னிங்கு. ஆனால் என்ன ஆகிடுச்சு, அது கிழிஞ்சிடுச்சு. ஸோ இந்த வாட்டி பண்ணிடலாம் வாங்க. நான் இப்போ ஃபஸ்ட்லேருந்து ரெட்டு ஆரஞ்சு ஜஸ்ட்டு எல்லோவும் வச்சுட்டு அப்புறமா காட்டுறேன். அப்புறமா மவுண்டெயின் வரையறதெல்லாம் சரி ஓகே. ஆரஞ்சு வரைக்கும் வரையறதை காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா போன வீடியோலலாம் கீழே நியூஸ் பேப்பர் வச்சுருந்தேன், இப்போ காணுன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நியூஸ் பேப்பர் வச்சா பேப்பர் கிழிஞ்சு வந்தது. அதனால் நம்ம டேபிள் வச்சே பண்ணிடலாம். கடைசியாக டேபிளை தொடச்சிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே, நம்ம ரெட்டு அச்சாச்சு. இவ்வளோதான் ரெட்டு வரும். இப்போ தொடச்சிட்டு இப்போ ஆரஞ்சு அடிக்கலாம் வாங்க. இருங்க, ஒரு மாதிரி பெயிண்டில் நூலாக வந்துடுச்சு. நான் மட்டும் தொடச்சிடுறேன். ஓகே, இப்போ ஆரஞ்சு அடிக்கலாமா? பாருங்க, இந்த மாதிரி ஒட்டிட்டா வந்துருதா சொல்லிட்டா. இதனால தான் நான் நியூஸ் பேப்பர் வாங்கினேன். நான் பேப்பரோட பேப்பர் அப்படியே ஒட்டி போல. தனியாக இந்த இடத்துல அடிக்கணும். நாங்கள் அடிச்சுக்கலாம். ஆரஞ்சுக்கே ரொம்ப இடம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம இப்போ எல்லோ வச்சிடலாம். அதான் எல்லோ அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வீடியோ ஒரு 33 மினிட்ஸ் தான் வரும்னு காட்டிருக்கேன். அதனால் நான் கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு எல்லாம் அடிச்சுட்டு அப்புறமா காட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோ கலராக அடித்தாச்சு. சாரி, கொஞ்சம் பேப்பர் கோணையாக இருக்குது. டேபிள் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. எனக்கு கடைசியாக தொடங்கி வெயிட்டு இப்போ கரெக்டாக தெரியுதா? இருங்க, கொஞ்சம் இது வச்சுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மவுண்டைன் வரைய போகிறோம். ஓகே, இருங்க. மவுண்டெயினுக்கு பிளாக் தான் தேவை. ஆனால் இது கொஞ்சம் காயணும். அதனால் வெயிட் பண்ணுவோமா? இருங்க, நான் இந்த பெயிண்ட்டை மட்டும் மூடி வச்சிடுறேன். இந்த பிளாக் எடுத்து அதே ஸ்டைலில் தான் இருக்கும். போன வீடியோவில் எப்படி வரையணும் அதே தான். இந்த எல்லா கலரும் சேர்ந்து அந்த மவுண்டைனுக்கு ஏற்ற கலர் தான் வருது. ஷேடிங் அழகாக இருக்குப்பா. செம்மையாக இருக்குல்ல? தெரியல, அப்படியே இந்த கலரோட கலந்து அப்படிதான் வந்திருக்கு பாருங்க. அப்புறம் மறக்காமல் போன வீடியோ மாதிரியே இதில் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணி கமெண்ட்லாம் பண்ணுங்கள். எடுத்துக்கிட்டு இதுக்கு 100க்கு எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு கமெண்ட்ல தெரிவிக்க விட்டுருங்க.
எனக்கு தெரிஞ்ச வீடியோ போன வீடியோ ஒரு 20 அந்த மாதிரி வந்துச்சு. இல்லை ரொம்ப 3 நிமிஷம் தான் வந்திருக்கு. இப்போ தான் பார்த்தேன் பாஸ் பண்ணுவேன். அதனால் இனிமேல்கிட்ட பாஸே பண்ண தேவையில்லை. கொஞ்சம் இந்த இடத்துல மறைச்சிடலாம். அப்படியே சாண்டு மாதிரி தெரியுதுல்ல, அப்படியே அதை விட்டுடலாம். அப்படியே இந்த இடத்துலலாம் அந்த அப்படியே சீ மாதிரி போட்டு அதெல்லாம் பண்ணி விட்டுலாம். ஓகே, நம்ம வந்து ப்ரஷ்ஷை கொஞ்சம் வச்சுக்கலாம். அம்மா போன வீடியோ போட்டுருக்காங்க, அது யாரும் பார்க்கல. அதையும் கொஞ்சம் போய் பாருங்க. நம்ம ப்ளூ எடுக்கணும். ப்ளூ எடுத்தாச்சு. 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. எவ்வளோ நேரத்துக்கு இருக்குன்னு பார்க்குறேன். ஓ 7 மினிட்ஸ் ஷார்ப்பாக. இவ்வளோ டார்க்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருங்க, நான் ஃபஸ்ட்டு ப்ளூ வச்சுருவேன், அப்புறமா ஒயிட்டு கொடுத்துக்கலாம். ரெண்டு வீடியோ தப்பாயிடுச்சு மொத்தமாக. இந்த இது எழுதுறதுக்கு தான் நியூஸ் பேப்பரில் ஒட்டி கிள்ளி ஃபஸ்ட்டு. அடுத்ததில் என்ன மிஸ்டேக் ஆச்சு மறந்துட்டேன். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவே நல்லா இருக்குது இந்த காலையிலைக்கு. ஆனால் வச்சா நல்லா இருக்காது. அதனால் நம்ம இப்போ ஒயிட் தான் அடிக்கணும். ஓகே, ஒயிட்டு பெயிண்ட் எடுத்து திறந்து வைக்கிறேன். இருங்க, கொஞ்சம் சைடாக இருக்கு. கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒயிட் கலர் வச்சிடலாம் தரமாக. வாங்க. அந்த போன வீடியோவில் பாதி முடிச்சிட்டேன். திடீர்னு என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறதுனால கட் ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் எடிட் பண்ணி இது பண்ணுறேன். எல்லா ஐடியாவும் நான் தான் எடிட் பண்ணுவேன், கவலைப்படாதீங்க. நல்லா இருக்கிற மாதிரி தான் பண்ணுவேன். சின்ன பையன் நல்லா யாருங்கக்கா கொஞ்சம் கத்தாயிங்கோ. அவனை கத்தின அப்படியே வீடியோ அப்படியே ஓடிட்டு போகுது பாரு. சப்பமா எங்கள் அக்கா சொன்ன உங்களுக்கு கேட்டுச்சுன்னா கொஞ்சம் தப்பாக இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடல் கச்சி விட்டாச்சு. இது வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு பார்க்குறேன். வா, எப்படி ஆயிடுச்சு பாருங்க இந்த டேபிள் தெரியுதுல. இங்கே பாருங்க, நல்லா இருக்கா. இப்போ எப்பவும் போல் நம்ம ப்ரெஷ் எடுத்து இது மறுபடியும் அடிக்க வேண்டியதான். சரி வாங்க போய்
ப்ரெஷ்ஷில் தட்டி விடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ரெஷ் எத்தனைனா நான் எத்தனை வந்து தொட்டு டிப் பண்ணி அப்புறமா அடிக்கிறேன். அப்புறமா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னடா கடலுக்கு நடுவில் எல்லோ கலரில் கேப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கரை ஷோர் பக்கத்தில் இருக்கிற கரை, அதான் சாண்டு. இது பீச் மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் சீனியரி இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நல்லா தூவி விட வேண்டியதான். அழகாக இருக்காதிய கொஞ்சம் சொல்கிறீங்க. ஏன்னா நான் முதல்ல இது கற்றுனதே வேறு ஏதாவது வீடியோ பார்த்தேன். ஃபஸ்ட்லாம் நான் இப்படி பண்ணவே மாட்டேன். அப்படியே நானாகவே ஏதாவது ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி பண்ணி விட்ருவேன். எப்பவும் போல் நம்ம கையும் அழுக்காயிடுச்சு, போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் வாஷ் பண்ணிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் நம்மளுக்கு கடைசியாக கட்ச ரிசல்ட். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறமா இது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள்.